அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை AASWATH அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 10th கிளாஸ் மேக்ஸு சாப்டர் 1ல் உறவுகளும் சார்புகளும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய AASWATH அகாடமி யூடியூப் சேனலில் நிறைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, அதை பற்றி தெளிவாக டீட்டெயில்ஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக வீடியோஸ் தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கம்மா. நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேங்கம்மா. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு சம் 1.4 பார்ப்போம். இப்போ A = 3, 4, 7, 8 மற்றும் B = 1, 7, 10 எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கு ஆன உறவை குறிக்கின்றது. ஃபஸ்ட்டு ஒன் R1 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. R2 3, 1, 4, 12. ஸோ இப்போ A ஒரு கணம். A கணத்தில் என்னெல்லாம் இருக்குது? 3, 4, 7, 8. 3, 4, 7, 8. B ஒரு கணம். அதில் என்னெல்லாம் இருக்குது? 1, 7, 10. அப்போது நம்ம A cross Bயை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். A cross Bனா என்னது? அது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இப்போ 3 goes to 1, 3 goes to 1, 3 goes to 7, 3 goes to 10. ஏற்கனவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம AASWATH அகாடமி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோமா, போய் படிச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்கேயும் சொல்லி கொடுத்தேன். 4 goes to 1, 4 goes to 7, 4 goes to 7, 4 goes to 10. இதாம்மா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். தென் நெக்ஸ்ட்டு 7 goes to 1, 7 goes to 7. Then next 7 goes to 10, 8 goes to 1, 8 goes to 7, 8 goes to 10. இதுதான் A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. இங்கே பாருங்கள் R1. அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? R1 = 3, 7, 4, 7, 7, 8, 8, 1. இது R1. ஓகேவாம்மா? இந்த R1 இதுக்கு உண்டான உறவா இல்லையான்னு கேட்க கண்டிப்பாக. ஏன் தெரியுமா? பாருங்கள், 3, 7 இங்கே இருக்குது. 3, 7, 4, 7, 4, 7, 7, 10, 7, 10, 8, 11, 8, 1, 8, 1 இருக்கலாமா? ஸோ R1 இஸ் எ சப்செட் ஆஃப் A cross B. ஆரில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் A cross Bயில் இருக்குது. அப்போ R1 ஒரு சப்செட்டாக A cross Bயில் இருக்குது. ஸோ அப்போ R என்பது என்ன? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ therefore R1 என்னதுன்னா, R1 ஆனது R என்ன எப்படி சொல்லலாம்? ஏயிலிருந்து பிக்கான உறவுன்னு சொல்லலாம். ஏயிலிருந்து பிக்கான உறவு. அப்படி தானம்மா? எதுக்குன்னா பார்த்துக்கோங்கம்மா, ஆரில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் A cross Bயில் இருக்குது. அதனால் R1 A cross Bக்கு ஒரு உறவு. இப்போ நம்ம செகண்ட் நம்ம பார்ப்போம். செகண்ட் என்ன கொடுத்துருக்கான்? R2. R2ல் என்னெல்லாம் இருக்குது? 3, 1 இருக்குது. அப்படி தானம்மா? 3, 1. அடுத்து 4, 12. R2ல் என்ன இருக்குது? 3, 1 இருக்குது, 4, 12. ஆனால் இங்கே பாருங்கம்மா, 3, 1 இருக்கா? இருக்குது. 4, 12 இருக்கா? இல்லை. ஏன்னா 4, 10க்கு அடுத்து இல்லை. 12 அப்படி ஒரு நம்பரே இங்கே இல்லை. எங்கேயாவது இருக்கா? ஏயில் பாருங்கள் 3, 4, 7, 8. பியில் பாருங்கள் 1, 7, 10. 12 அப்படி ஒரு நம்பரே இல்லை. அப்போ 12 நம்பர் இல்லாசமே A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் நம்ம கொண்டு வர முடியாது. அப்போ எப்படி R2 இது உறவாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கு 4, 12 thus belongs to. அப்படி தானம்மா? 4, 12 R2ல் இருக்குது. இது belongs toன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளை belongs toன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்லுவேன்? 12 பாருங்கள், இந்த 4, 12 does not belongs to A cross B. அப்படி தானம்மா? இங்கே பாருங்கள், A cross Bயில் என்னெல்லாம் இருக்குது? 4, 10 தான் இருக்குது. அதுக்கப்புறம் 7, 1, 7,
4,12 இல்லை, இங்கே 12ங்கிற ஒரு நம்பரே இங்கே இல்லை பாருங்கள். b = 1 7 10. அப்போ எங்கே இருக்குது? இங்கே பிலேயே 12 இல்லை, a cross bயில் வந்து 12 இல்லை. ஆனால் அப்போ எப்படி? ஆனால் 4,12 வந்து 4,12 does not belongs to a cross b. கரெக்டு தானே? ஆனால் R2ல் வந்து இது வந்து இருக்குது. 4,12 belongs to R2. ஆனால் 4,12 does not belongs to a cross b. ஸோ R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. அப்படி தானம்மா? ஏயிலிருந்து 12ங்கிற ஒரு நம்பரே எங்கேயும் கிடையாது பாருங்கள். பிலையும் 12 இல்லை, ஏலையும் 12 இல்லை, ஏ கிராஸ் பி இதுலேயும் 12 இல்லை. அப்போது ஆனால் இங்கே பிலாங்ஸ் டு 12ங்க. 4,12 பேர் வந்து பிலாங்ஸ் டு R2. அப்போது இது வந்து என்னது? R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு 2 சம்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்து சம்ஸ்லாம் போடுறோமா 3 and 4 வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்து படிச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் நிறைய கொடுக்குறேன். அந்த லிங்க்ஸ் உள்ள எல்லா வீடியோஸையும் பார்த்து படிச்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.